சார், கர்நாடகால பாஜக எம்பி சுதாகர் அவர் நடத்தின அந்த விழாவில் வந்துட்டு மது பாட்டில்கள் வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. பார்லிமெண்ட்ல வந்துட்டு திருமாவளவன் மதுவிலக்கு கேட்டப்போ சீதாராமன் வந்துட்டு நிர்மலா சீதாராமன் வந்துட்டு தமிழ்நாட்டில் முதல்ல அதை கேளுங்க அப்படின்னு. கர்நாடகா எடுத்துட்டிங்கனாலும் சரி, ஆந்திரா எடுத்துட்டிங்கன்னா ஆந்திராவுக்கு வந்து பத்திரிக்கை கொடுக்கும்போதே நீங்கள் பல யூடியூப்பில் இதெல்லாம் பார்த்துக்கலாம். பெரிய பெரிய சேனல்களில் பத்திரிக்கை கொடுக்கும்போது ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு கொடுப்பாங்க. அதில் வந்து என்னென்னா ஒரு குவாட்ரு, முந்திரி பருப்பு, துவரம் பருப்பு எவனை வச்சு மாவளம்னு சொன்னதும் செயல்படுத்த முடியாது. நிர்மலா சீதாராமனுக்கு தக்காளி விலை என்னன்னு தெரியாது, வெங்காயம் எவ்வளோ வச்சு அந்த மாவை எந்திரிச்சு காட்டு கத்தலாக இகேஒய்சி வந்துட்டு முறைப்படி செக் பண்ணலை அப்படின்னா ரேஷன் கார்டு வந்து ரத்து செய்யப்படும். இந்த விஷயத்தில் வந்து என்னென்னா மத்திய அரசு செயல்படுதா, இப்படி ஒரு அரசு இந்தியாவில் இருக்கா? கேடுகட்ட கேவலமான நிலைமை உத்தரப்பிரதேசம் சொல்லிவிட்ட மத்திய பிரதேசம், இன்னும் சில மாநிலங்கள்ல. திமுகவை அகற்றலை அப்படின்னா அரசியல் இருக்காது, தமிழன் அப்படிங்கிறது தான் என்னுடைய அடையாளம் அப்படின்னு சீமானவர்கள் ஒரு விஷயத்த முன்வைக்கிறாரு. நான் வந்துட்டு கருப்பாக குள்ளமாக இருக்கிறதுனால என்னுடைய பேச்சை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த எல்லாத்தையும் இடையில பேசுகிறாரு. சீமானு குள்ளமாயிட்டார், கருப்பாயிட்டாருன்னா அவர் இன்றைக்கி தான் குள்ளமாக கருப்பானாரா? ஏற்கனவே கருப்பாகவும் குள்ளமாகவும் இருக்காரு. பிஜேபிக்காரன் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு இருந்ததுனால மோடி மேலே ஒரு இதாகிடுச்சோ அப்படின்னு. மோடி மாதிரி நம்ம இல்லையே, லைட்டாகவும் சிகப்பாக இருந்தோம்னா 75 வயசில் கூட நம்ம வந்து கெத்தாக சுற்றிட்டு இருந்தால் நம்ம கருப்பாக பிறந்தோம். இந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இப்போ ரஷ்யா போயிருக்கிறாரு பிரதமர் அவர்கள். அங்கே வந்து புதின் அவர்களை சந்திக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம். போன உடனே வந்து ரஷ்ய நடனத்தோடு வந்துட்டு பிரதமரை வரவேற்றிருந்தாங்க. அதாவது இதெல்லாம் ஒரு அரசியல் கேம். இப்போ வந்து நேட்டோவுடைய கூட்டம் அமெரிக்காவில் இருக்கு. அதே நாளில் தான் மோடி இவங்க ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க பண்ணாயெல்லாம், அவங்க ஃபிக்ஸ் பண்ணதுக்கு இவங்க பண்ணாயெல்லாம் பண்ணி நம்ம ஜி அங்கே போன அன்னைக்கு இந்த பக்கம் நீங்கள் டான்ஸ் வரவேற்றாயினால அந்த பக்கம் முதல் முறையாக உக்ரைன் ஹாஸ்பிட்டல் மேலே ரஷ்யா குண்டை போட்டான். ஓகே, வணக்கம் மாபதி சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? கர்நாடகாவில் பாஜக எம்பி சுதாகர் அவர் நடத்தின அந்த விழாவில் வந்துட்டு மது பாட்டில்கள் வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. கலால் துறையோட அனுமதியோட தான் இது நடத்தப்பட்டது, போலீஸ் வந்து கண்காணிக்கிறதுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு எஸ்பி பாபா சொல்லியிருக்கிறாரு. பார்லிமெண்ட்டில் வந்துட்டு திருமாவளவன் மதுவிலக்கு கேட்டப்போ சீதாராமன் வந்துட்டு நிர்மலா சீதாராமன் வந்துட்டு தமிழ்நாட்டில் முதல்ல அதை கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு இப்போது இந்த மது விழாவில் வந்துட்டு தள்ளுமுள்ளெல்லாம் ஏற்பட்டிருக்கு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ கேரளாவில் அது ஒவ்வொருத்தருடைய கலாச்சாரத்தை பொறுத்து தான் இருக்கு. கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சமீபத்தில் நான் ஒரு 4-5 வருஷமாக இந்த கல்யாணத்துக்கு தெரியல போல் 80கள் எண்டுலாம் படிச்சுக்கிட்டு இருக்க காலத்தில் 90கள்லாம் அப்படின்னா கேரளாவில் கல்யாணம் அப்படின்னாலே ஒரு குவார்ட்டர் பாட்டிலில் கொடுத்துருவாங்க, ஓப்பனாகவே கொடுத்துருவாங்க எல்லாரும் யார் வேணுமா. அப்புறம் சாப்பாடு முடித்த உடனே பந்தியிலே பீடி கட்டு வைப்பாங்க. கொஞ்சம் வசதியான கல்யாணம், நான் சொல்ல 80ஸ்ல கொஞ்சம் வசதியான கல்யாணம், மிடில் கிளாஸ் மேலே இருந்ததுன்னா சிகரெட் வைப்பாங்க பாக்கெட்டு. சாப்பிட்டு முடிச்சோடனே கையை கழுவுற இடத்துல சிகரெட்டோட ஒருத்தர் நிற்பாங்க, எடுத்துங்க ஏன்னா ஆளுக்கு ஒரு சிகரெட்டு, வெத்தலை பாக்கு கொடுக்குறாங்கல்ல அந்த மாதிரி சிகரெட்டு, சரக்கு, பீடி 3மே கேரளாவில் கொடுப்பாங்க. இது அவருடைய வழக்கம். அதே மாதிரி கேரளாவில் உள்ளவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தமிழ்நாடு மாதிரி ரோட்டில் குடிச்சிட்டு வாந்தி எடுக்கிறது, ரோட்டில் ஏழ்றையை கூட்டுறது, குடிச்சுக்கிட்டு கத்திட்டு கிடக்கிறதெல்லாம் கேரளாவில் நீங்கள் பார்க்கவே முடியாது, ரொம்ப ரேரு. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா சாயந்தரம் 8 மணி ஆனால் கடை அடைச்சிடுவாங்க. அது என்ன பழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80கள் 70கள் அந்த காலகட்டத்தில் 90கள் வரைக்கும் கரண்ட் அவங்களுக்கு பிரச்சனை. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா 8 மணி வரைக்கும் தான் கரண்ட் இருக்கும் கடை தெருவுலலாம். 8:30க்கு ஷட் டவுன் ஆகிடும், கரண்ட்டு கட் ஆகிடும். அப்புறம் 10 மணிக்கு மேலே 11 மணிக்கு மேலே தான் வரும். இருள் அடைஞ்சே போய் கிடைக்கும். ஏன்னா அவங்க பவர் சோர்ஸே இல்லாதனால என்னன்னா இந்த பழக்கத்துக்கு அந்த 10-15 வருஷத்து அந்த டெக்கேட்டில் கடைக்காரன்லாம் என்ன பழக்கத்துக்கு வந்துட்டாங்கன்னா 8:30 மணிக்கு கடையை அடைச்சிடுவாங்க. 8 மணிலேருந்து 8:30க்குள்ளே கடையை அடைச்சிட்டு நேராக வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ சரக்கு அடிக்கணும்னா வீட்டிலையே போய் உட்காந்து அடிப்பாங்க. வீட்டில் மனைவி ஆம்லேட் போட, முட்டை வறுக்க, இது சிக்கன் ஃப்ரை பண்ண, அது வீட்டில் குடும்பத்தோடு போய் உட்காந்து ஒரு பெரிய எல்லார் வீட்லேயுமே டைனிங் டேபிள் இருக்கும். கேரளாவில் மேக்ஸிமம் வந்து இண்டூஸ் வீட்டில் கீழே உட்காந்து கொஞ்சம் லோயர் மிடில் கிளாஸ்லேருந்து கொஞ்சம் மேலே இருக்கவங்ககிட்ட கூட டைனிங் டேபிள் கட்டாயம் கிடக்கும் வீட்டில். ஸோ அங்கே போய் வந்து என்ன பண்ணான்னா அவர் பாட்டு புருஷன் சரக்கு அடிச்சிட்டு பாரு, பிள்ளைங்க படிச்சிருக்கு, எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க.
9 மணி 9:30 ஊர் அடங்கி போயிடும். ஏன்னா ஒவ்வொரு வீடும் அங்கே உள்ள அட்மாஸ்ஃபியர் அப்படி தான், கலாச்சாரம் அதுதான். தூரத்தில் வீடு இருக்கும், அப்படியே இருட்டிடும், கரண்ட் இருக்காது, தூங்கிடுவாங்க. வீட்டில் மட்டும் கரண்ட் இருக்கும். அந்த காலத்தில் நிறைய ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இதெல்லாம் இல்லாத காலகட்டங்களில் 80களில் சொல்கிறேன் நான். ஒரு குண்டு பல்ப் மட்டும் லைட்டாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த மஞ்சள் குண்டு பல்ப் இருக்கும். ஸ்ட்ரீட் லைட்டும் கேரளாவில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குண்டு பல்பை தான் போட்டு வச்சுருக்காங்க. பழைய ஆட்களுக்கெல்லாம் தெரியும், 80களில் பார்த்தவங்களுக்குலாம் தெரியும். ஒரு மர போஸ்ட்டில் ஒரு மஞ்சள் குண்டு பல்பு தோணும். அது ஏதோ அந்த ஏரியாவுக்கு மட்டும் அடிக்கும். இது கலாச்சாரம். இப்போ அங்கே அந்த சூழல், கரண்ட் இல்லாதது, சீக்கிரம் கடை அடைக்க வேண்டியது, தொழில் சீக்கிரமே முடங்குறது, 8:30க்கே சரக்கு ஆரம்பிச்சிடுவாங்க. வீட்டுக்கு வந்து ஆரம்பித்து 10 மணிக்கு படுத்துருவாங்க. இது அவர்களுடைய கலாச்சாரம். ஸோ இந்த கலாச்சாரமும் அரசியலும் அந்த அட்மாஸ்ஃபியர், அந்த ஊரோட சூழல் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது. ஸோ அதே மாதிரி கர்நாடகா எடுத்துட்டிங்கனாலும் சரி, ஆந்திரா எடுத்துட்டிங்கன்னா, ஆந்திராவுக்கு வந்து பத்திரிக்கை கொடுக்கும்போதே நீங்கள் பல யூடியூப்பில் இதெல்லாம் பார்த்துருக்கலாம். பெரிய பெரிய கணக்கில் பத்திரிக்கை கொடுக்கும்போது ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு கொடுப்பாங்க. அதில் வந்து என்னென்னா ஒரு குவாட்ரு, முந்திரி பருப்பு, துவரம் பருப்பு தேவனை வச்சு பருத்து வச்சு அதை மூடி வச்சுருவேன். மேலே பத்திரிக்கை இருக்குது, அதை எடுத்து படித்து பார்த்தோன்னே குவார்ட்டருக்கும் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. அப்பர் மிடில் கிளாஸ் காசு உள்ளவன் போகிறான், எல்லோரும் கொடுப்பான். சரி ஒரு குவார்ட்டரு 500 பத்திரிக்கை இருக்கும்போது ஒரு 100 குவார்ட்டர் கொடுக்குறதுல என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி. நார்த் ஈஸ்டில் போனீங்க அப்படின்னா, அஸ்ஸாம் தாண்டி போனீங்கன்னா, பொண்ணு பார்க்குற வரான் என்ன, அது அந்த பொண்ணை எப்படி முடிவு பண்ண, அந்த பொண்ணு நல்ல பொண்ணா, நல்ல குடும்பத்துக்கு அப்படி ஒரு இது பார்ப்பாங்கல்ல. நம்ம எல்லாம் சில நல்ல குடும்பங்க, அந்த குடும்பம் பாரம்பரியமிக்க குடும்பம், அந்த பொண்ணு அருமையான பொண்ணு, அது ரொம்ப மணிமேகலை அப்படி வளர்த்துருக்காங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க. நார்த் ஈஸ்டில் எப்படின்னா, ஒரு சில ஸ்டேட், ஒரு 2 ஸ்டேட்டில் பொண்ணு பார்க்க வந்தோடனே ரைஸ் பீர் காய்ச்சணும். ரைஸ் பீர் யாரும் அந்த பொண்ணு காய்ச்சணும். ஓகே, ரைஸ் பீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து எல்லாம் மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு அவங்க அப்பா அம்மா எல்லாம் வந்து உட்காருவாங்க. ரைஸ் பீரை ஊற்றி முந்தையில் கொடுக்கும். நம்ம ஊரில் டீ கொடுக்குறாங்கல்ல, டீ கொடுக்குற பழக்கம்லாம் எப்போ வந்துச்சு? இப்போ நூற்றாண்டுகளாக தான். அதுக்கு முன்னாடி பொண்ணு பார்க்க வந்தோன்னுங்கன்னா டீ, பிஸ்கட்டு, வடையெல்லாமல் கொடுத்தாங்க. அது 80கள் 90களில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தட்டில் முறுக்கு இருக்குது எல்லாத்தையும் வச்சு கொடுத்துருவாங்க. அவங்க இது பேசிட்டு உட்காந்துருக்கிறதுக்கு தின்னுகிட்டே பேசிட்டு ஒரு டீயை சாப்பிட்டு போயிடுவாங்க. இது எப்போனா இந்த டீ கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் இது. அதுக்கு முன்னாடி பாரம்பரியமாக தமிழர்கள்னால் டீ கொடுத்தா தான் அப்படி கிடையாது. ஸோ ஒரு காலமும் ஒரு அரசியலும் ஒரு சூழலும் தான் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணும். அப்போ அங்கே ரைஸ் பீர் காய்ச்சலோன்னே குடித்து பார்த்துட்டு அந்த ரைஸ் பீர் நல்லா இருந்துச்சுன்னா இந்த பொண்ணு வந்து ஒரு நல்ல குடும்பத்து பொண்ணு, புரியுதா? ரைஸ் பீர் அருமையாக காசுது, இதுக்கு சான்ஸே கிடையாது, இந்த பொண்ணை கட்டிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணார். அந்த ரைஸ் பீர் தான் அந்த பொண்ணையும் அந்த குடும்பத்தோட தரத்தையும் நிர்ணயிக்கிறது. நல்ல குடும்பமையா அருமையாக காய்ச்சிருக்காங்க. அப்போ அவங்க பாரம்பரியமே ரைஸ் பீரை வந்து அருமையாக பண்ணுவாங்க போல். சின்ன பிள்ளையாக இருந்தாலும் எப்படி காய்ச்சிருப்பாருங்க அப்படின்ற. ஏன்னா காலத்துக்கு அவன் ரைஸ் பீர் தான் மெயினாக குடிப்பான் டெய்லி நைட்டு. அப்போ அதை காய்ச்சிற பொண்ணு இருந்தால் தானே குடிக்க முடியும், இல்லைன்னா அதுக்கு செலவாயிடும். அதே மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா, சில நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் எல்லாம் மலைகளில் தான், மணிப்பூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மலைகளில் தான் இருக்குது. இங்கே ஒரு வீடு, கேரளா ஸ்டைலில் தான் இருக்குது, அங்கே ஒரு வீடு இங்கே ஒரு வீடு இருக்கும். அவன் அங்கேயே விவசாயம் பண்ணிப்பான். போலீஸ்லாம் வரவே வராது. போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் ஒரு 15-25 கிலோமீட்டர் போகணும். அது வண்டி போட்டு போகிறதுக்குலாம் முடிஞ்சு போயிடும். அதனால் போலீஸ்லாம் வரவே மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு ஊர் அது. மணிப்பூரில் இப்போ கலவரம் நடக்கிறது, துப்பாக்கிலாம் முடின்னு போகிற மாதிரி. அங்கே என்னன்னா, வீடை சுற்றி தோட்டத்திலே கஞ்சா போட்டு வச்சுருப்பாங்க. வேலியில் பல செடிகள், அது வெண்டைக்காய் செடி, புளியங்காய் செடி இதெல்லாம் இருக்கும்ல, எல்லா செடியும் இருக்கும். அதில் ஒரு கஞ்சா செடியும் இருக்கும். திடீர்னு தேவைன்னா அதை பறித்து காய போட்டுருவாங்க. பொம்பளைங்க காய போட்டு வைப்பாங்க. ஆம்பளைங்க வந்து போயிட்டு வரான், சரி கஞ்சா இருக்கா, காஞ்சிச்சா எடுத்துகிட்டு வா, வெட்டினா எடுத்துகிட்டு வந்தோடனே அப்படி போட்டு 4 கட்டு கட்டிட்டு அந்த போதையில் தூக்கிடுவாங்க. அதனால் போதை செலவுன்றது நார்த் ஈஸ்ட்டில் கிடையாது. ஏன் நார்த் ஈஸ்ட்டில் எந்த அரசியல்வாதி, இப்போ மோடி ஏன் போக மாட்டாருன்னா, அங்கே அவருக்கு வருமானம் கிடையாது. அவங்களுக்கு என்ன, ஏன்னா சரக்கு வருமானம் கிடையாது. அவனே காய்ச்சி ரைஸ் பீரையும் அதை இதையும் குடிச்சுட்றான். கஞ்சா இருக்குது, இழுத்துட்டு அவன் பாட்டு கிடக்கும். அவன் வீட்டுக்கு மட்டும் விற்க மாட்டான், அவன் வீட்டு செடியில் இருக்கும். இப்போ நம்ம ஊர்லலாம் 80ஸ்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ முருங்கை மரம் இருக்கும் ஒரு வீட்டில், வெளியில் வேலியை தாண்டி தொங்கிட்டு இருக்கும். பக்கத்து வீட்டில் அங்கேருந்து வரவங்க ஒரு சவுண்டு மட்டும் கொடுப்பாங்க. இப்போ எங்கள் வீட்டிலலாம் பெரிய தோட்டம் இருந்தது, ரயில்வே காலனியில் பெரிய வீடு, பின்னாடி பெரிய தோட்டம் இருந்துச்சு. முருங்கை செடி வந்து பின்னாடி அந்த காம்பவுண்ட் சுவரை தாண்டி வெளியில் இருக்கும். அங்கே ஒரு சவுண்டு மட்டும் கொடுப்பாங்க. அக்கா 2 காய் பறிச்சுக்கிறேன் அப்படின்னு ஏதாவது பொம்பளைங்க சொன்னேன். பறிச்சுக்கடி அப்படின்னு இங்கேருந்து சொல்லுவாங்க.
4 காயை முருங்கைக்காயை முருங்கை இலையை பறிச்சுப்போம். இதெல்லாம் ஃப்ரீ. இப்போ தானே காசு கொடுத்து இது கிலோ கணக்கில் விற்கிறாங்க முருங்கை. இந்த மாதிரி அங்கே கஞ்சா செடி நார்த் ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அவங்க பாஷையில் அக்கா 4 இலையை பிரிச்சுக்கிறேன், சரி பிரித்து கட்டிக்கிட்டேன்னா கொண்டு போய் காய போட்டு அவன் குடிச்சிருப்பான். இப்படி வந்து போதைப் பொருள்ன்றது ஒவ்வொரு மாநிலம், ஒவ்வொரு ரீஜன், ஒவ்வொரு ஏரியாவுக்கு வெவ்வேறு முறையில் கையாளப்படுறது. போதைன்றது எல்லா வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கர்நாடகாவில் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது. அதனால என்ன அப்படின்னா, திருமாவளவன் சொல்கிறதும் அகில இந்திய அளவில் இப்போ நம்ம தான் அதை முதல்ல வலியுறுத்தியிருந்தோம். அதோட அடிப்படையில் தான் அவர் பேசியிருக்காரு. ஏன்னா நம்ம தான் ஃபஸ்ட்டு கலாச்சார சாக வரும்போது மத்திய அரசு இந்தியா ஃபுல்லாக கொண்டு வா பார்ப்போம் அப்படின்னு ஒரு சவால். இப்போ அது வந்து சர்வதேச போதை மாஃபியாவோட செயல். அது வந்து அந்த மாஃபியாக்கள் கட்டுப்பட்டது தான் இந்திய அரசு, தமிழக அரசு எல்லாமே. இல்லைனா லோன் தரமாட்டான், எதுவுமே தரமாட்டான். வேர்ல்டு பேங்க் வரைக்கும் லிங்க் இருக்குது போதை மாஃபியாவுக்கு. அதனால் திருமாவளவன் சொன்னதும் செயல்படுத்த முடியாது. நிர்மலா சீதாராமனுக்கு தக்காளி விலை என்னன்னே தெரியாது, வெங்காயம் எவ்வளோ விற்கிறதுனே தெரியாது. அந்த மாவை எந்திரிச்சு காட்டு கத்தலாக கற்றுது. கொடுத்த பதவிக்கும் இந்த இதில் சத்யராஜ் வேறு உனக்கு போட்ட சோத்துக்கு நீ பண்ண வர ஒரு வேலை அப்படின்ற மாதிரி போட்ட சோத்துக்கு கொடுத்த பதவிக்கும் அவங்க ஒன்றா சொல்லிட்டு போக வேண்டியதான். இதான் போதைன்றது நீங்கள் ஒழிக்கவே முடியாது. எல்லா இடத்துலையும் எல்லா ரூபத்துலேயும் இருக்குது. இறைவனுக்கு அடுத்து நீங்கள் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்ன்றாங்கல்ல, அதுக்கு அடுத்து நீங்கள் வந்து போதை தான். ஓகே சார். இகேஒய்சி வந்துட்டு முறைப்படி செக் பண்ணலை அப்படின்னா ரேஷன் கார்டு வந்து ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. இப்போ இதனால நிறைய மோசடி நடக்குது, அதுக்காக தான் இது சரி பார்க்கறது முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரியான மோசடி நடக்குது சார்? ஸோ இப்போ வந்து என்னென்னா, இதை முதல்ல வந்து மோடி பேர்லேயே ஏதாவது இப்போ போலி ரேஷன் கார்டு இருக்கான்னு செக் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இந்த விஷயத்தில் வந்து என்னென்னா, மத்திய அரசு செயல்படுதா, இப்படி ஒரு அரசு இந்தியாவில் இருக்கா? கேடுகட்ட கேவலமான நிலைமை உத்தரப்பிரதேசம் சொல்லிவிட்ட மத்திய பிரதேசம், இன்னும் சில மாநிலங்களில் இருக்குது. இந்த ஆன்லைன் திருடங்க இருக்காங்கல்ல, இவங்க பூராமே வந்து எங்கன்னா அஸ்ஸாமு, வெஸ்ட் பெங்கால், யூபி, இங்கே செத்தவன் நம்பரு, வயசானவன் நம்பரு, போலி ரேஷன் கார்டு ஐடி, அந்த போலி ரேஷன் கார்டை வச்சு சிம் கார்டு வாங்குறது. அதன் மூலயமா நொய்டாவில் உட்காந்துக்கிட்டு இந்தியா ஃபுல்லாக கடைசி 4 நம்பர் சொல்லுன்ற நாய்ங்க இருக்குது பார்த்தீங்களா? இந்த நாய்ங்க பூரா எங்கேருந்து வருதுன்னா, வடக்கே இருக்க முதல்ல இவங்க வடக்க உள்ள மாநிலங்களில் இவங்க இந்தியா ஃபுல்லாக சட்டம் போட வேணாம், முதல்ல உனைய மாற்று. இந்த ஊரில் வந்து நாசகார சக்தியே அவங்க தான். ஏன்னா அஸ்ஸாமு, வெஸ்ட் பெங்கால், இது யூபி, எம்பி. ஏன்னா இங்கே தான் போலி நம்பர்களையும் போலி ரேஷன் கார்டுகளை வைத்து சிம் கார்டுகளை வாங்கி நாடு முழுவதும் நாசக்காடாகிட்டு இருக்காங்க. 4 நம்பர் சொல்லுன்றான், அசால்ட்டாக ஃபோன் பண்ணுறான், ஃபோன் நம்பரே இருக்குது, போலீஸால் பிடிக்க முடியல. இப்போ நம்ம போய் சிம் கார்டு கேட்டோம்னா ஆதார் கார்டை கொடு, உன்னைய ஃபோட்டோ எடுக்கணும், நான் கொடுக்குற ஃபோட்டோ வாங்க மாட்டான். இப்போ நீங்கள் போய் ஒரு சிம் கார்டு வாங்கினீங்கன்னா நீங்கள் கொடுக்குற ஃபோட்டோ வாங்க மாட்டான், உங்களை நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுப்பான். அவன் ஃபோனில் எடுத்து ஏற்றுனா மட்டும்தான் ஜியோ சிம் கார்டே வருது. அப்போ அவங்களுக்கு எப்படி கிடைக்குது? அவங்க அந்த ஃபோனை வச்சு அசால்ட்டாக பாம்பேலேருந்து பேசுகிறேன்றான், டெல்லியிலேருந்து பேசுகிறேன்றான், கடைசி 4 நம்பர் சொல்லுன்றான், நம்ம அக்கௌண்ட்லேருந்து காசை உருவிடுவாங்க. நம்ம பேங்க்கில் போனோம்னா அந்த டுபாக்கூர்கள் என்ன கேட்குறான்னா, உன்ட்ட இது இருக்கா, அது இருக்கா, இந்த ப்ரூஃப் இருக்கா, உன்ட்ட ஆதார் கார்டு இருக்கா, 49,000 ரூபாய்க்கு மேலே அனுப்புனா நீ வந்து பேன் கார்டு வச்சுருக்கணும் இப்படின்னு சொல்லி நம்ம ஊர் பேங்க்கில் தாலி அறுக்கிறாங்க போட்டு. ஆனால் அவங்களாம் எப்படி அக்கௌண்ட் ஆரம்பித்து ஊர் காசு ஆட்டையை போடுறாங்க, அங்கேருந்து ஃபோனை போட்டு நம்ம காசு பூராமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறான். ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலே அது தெளிவாக தெரிஞ்சு போயிடும். அது எந்த ஊர்லேருந்து பண்ணாலும் அந்த அக்கௌண்ட் யாரோடதுன்னு போலீஸால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ இங்கே வந்து ஒருத்தன் சீட்டிங் பண்ணுறான், ஃபோன் பண்ணி வந்து உங்கள் நம்பர் சொல்லுங்கன்னு சொல்லி உங்கள் அக்கௌண்ட்டில் ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அவன் ஒரு போலி அக்கௌண்ட் வச்சு ஆரம்பிச்சிடுறான். அவனுக்கு எப்படா நீங்கள் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிங்க, எந்த அடிப்படையில் ஆரம்பிச்சிங்க, எந்த ப்ரூஃபில் ஆரம்பிச்சிங்க, அவன் யார் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து போலீஸ் போய் தேடினா அவனை அட்ரஸே கிடையாது. ஆனால் பேங்க்கில் அவனுக்கு அக்கௌண்ட் இருக்குது, இந்த அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அவன் அமௌண்ட்டை ஏதோ ஒரு இடத்துல வச்சு ஏடிஎம் கார்டில் எடுத்துகிட்டு போயிடுறான். ஈஸியாக ட்ரேஸ் அவுட் பண்ணி பிடிக்கக்கூடியது கூட அங்கே உள்ள காவல்துறையோட காவாலித்தனத்தினாலையும் கையாளாகாத தனத்தினாலையும் வடக்க நடக்கக்கூடிய இதுதான். முதல்ல அவங்கள கட்டுப்படுத்துவோம். உனக்கு எவன் ஓட்டு போட்டானோ நீங்கள் ஆளக்கூடிய மாநிலங்களில் முதல்ல அதை சுத்தப்படுத்திட்டிங்கனாலே இந்த நாடு சுத்தமாயிடும். புரியுதா உங்களுக்கு? இப்போ வீட்டுக்குள்ளே ஸ்மெல்லு வருது அப்படின்னா பாத்ரூமை தான் முதல்ல கை வைக்கணும், அதுலேருந்து ஸ்மெல் வருதான்னு பார்க்கணும். இல்லைன்னா தான்
வேறு எங்கெங்கே இருக்குது, குப்பையிலேருந்து வருதான்னு பார்க்கணும். முதல்ல இந்த நாட்டோடைய பாத்ரூமாக பல மாநிலங்கள் இருக்குது, வடக்க இவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்கள். அந்த நாட்டத்தை முதல்ல கட்டுப்படுத்தினீங்கனால இந்த நாடே சுபிட்சமாயிடும். ஓகே சார். இப்போ ரஷ்யா போயிருக்கிறாரு பிரதமர் அவர்கள். அங்கே வந்து புதின் அவர்களை சந்திக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம். போன உடனே வந்து ரஷ்ய நடனத்தோடு வந்துட்டு பிரதமரை வரவேற்றிருந்தாங்க. இப்போ இந்த சந்திப்பில் வந்துட்டு என்ன மாதிரியான ஒப்பந்தங்கள்லாம் வந்துட்டு கையெழுத்து போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, பிரதமர் மோடி அவர்களையும் இந்தியா அவர்களையும் ரஷ்யா வந்து ரொம்பவே விரும்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இதெல்லாம் ஒரு அரசியல் கேம். இப்போ வந்து நேட்டோவுடைய கூட்டம் அமெரிக்காவில் நடக்குது. அதே நாளில் தான் மோடி இவங்க ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க பண்ணாயெல்லாம், அவங்க ஃபிக்ஸ் பண்ணதுக்கு இவங்க பண்ணாயெல்லாம் தெரில. நேட்டோவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஆகாது. முதல் எதிரியே நேட்டோ. உக்ரைனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க காரணமே நேட்டோ. அதற்கப்புறம் இன்னொரு கோமாளித்தனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜி அங்கே போன அன்னைக்கு இந்த பக்கம் நீங்கள் டான்ஸ் வரவேற்றாயினால அந்த பக்கம் முதல் முறையாக உக்ரைன் ஹாஸ்பிட்டல் மேலே ரஷ்யா குண்டை போட்டான். ஓகே, போட்டு பல பேரை கொண்டுட்டான். ஸோ இது வரைக்கும் ஹாஸ்பிட்டல் மேலாம் குண்டை போடலை. இஸ்ரேல்காரன் மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருந்தான் மேலே. இந்த மாதிரி கொடூர செயலை ரஷ்யா செய்யலை. ஜி போன ஒரு பழிபாவத்தில் இப்படி பண்ணிவிட்டாங்க. ஏன்னா இவர் தானே சொன்னார் நாங்கள் போரை நிறுத்துகிறோம். ஜி வந்து ஒரு ஃபோனை போட்டார்னா போரை நிறுத்துறாருன்னு. இப்போ அவர் போனப்போ போட்டாங்க. இதான் அவருக்கு வரவேற்பு, கொடுத்த வரவேற்பு. அதுக்கப்புறம் போய் கட்டி பிடிச்சி வரவேற்றாங்க. கட்டி பிடிச்சினா இவரே போய் வந்து அந்த இதில் குஞ்சானி இந்த கட்டி விட்டு அவங்க என்னைக்கு பூவெலாம் போட்டு வச்சுருக்கீங்களா, காலில் குத்தாதே முள்ளு இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு தான் அவர் போகிறாரு. போன உடனே புத்தினை கட்டி பிடிச்சாரு. உடனே அவரும் சரி, அவருக்கு தெரியும் இது பில்டப் பார்ட்டி என்ன இதுன்றது தெரியும். உடனே அவரும் ஒரு பெரிய பில்டப் பார்ட்டி, அது இன்டர்நேஷ்னல் பில்டப் பார்ட்டி. இது வந்து நம்ம லோக்கல் பில்டப். 2 பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இதை தவிர வேறு ஒன்றும் அங்கே நடக்காது. கொஞ்சம் காசு கொடுத்து ஆயுதம் வாங்கிட்டு வருவார் போனதுக்கு. இப்போ நீங்கள்லாம் வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு போனீங்கன்னா எதாவது பர்ச்சேஸ் பண்ணுவீங்கள்ல, தோடு ஜிமிக்கி அது இது எதையா சட்டை இதெல்லாம் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஜி அங்கே போய் ஒரு AK-46 AK-47 இந்த எவ்வளோ கொடுங்க, அதில் ஒரு 500 கொடுங்க, இல்லை ஒரு 200 கொடுங்கன்னு சொல்லி ஆர்டர் போட்டு வருவார். வேற ஒன்றும் நடக்காது. ஓகே சார். அதே மாதிரி ரஷ்யாவில் வந்து அதிக சம்பளம்னு சொல்லி நிறைய இந்தியர்களை உக்ரைனுக்கு எதிராக வந்து போராட்டத்தில் வந்து ஈடுபடுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் நிறைய பேர் இறந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது பிரதமர் சொன்னது போக மிச்சம் இருக்கிற இந்தியர்களை வந்து புதின் விடுவிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையா? பிடிச்சிட்டுலாம் போகல. அதாவது என்னென்னா, அந்த பஞ்சாபில் டெல்லியிலாம் ஏஜென்ட் இருக்காங்க. இந்த அவங்க எப்போவுமே பாம்பேயில் ஏஜென்ட் இருப்பான். அவங்க கொண்டு போய் சவுதியில் வேலைக்கு சேர்த்து வரேன்னு ஒட்டகம் மேய்க்க விட்டுருவான், இல்லைனா ஆடு மேய்க்க விட்டு ஆட்டு புழுக்கையில் விட்டுருவாங்க. இங்கே பல பேர் வெளியே வர முடியாது. போனோடனே பாஸ்போர்ட்டை பிடிங்கி வச்சுருவான். அங்கே போனால் கம்பெனியில் வேலைன்னு வாங்கி இப்படி பல பேர் மாட்டியிருக்கான். நம்ம ஊருக்காரனே அரபியாவில் போய் இப்போ அப்படி கொஞ்சம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஓகே, இப்போ வந்து இருக்கானா கூப்பிட்டு போய் அங்கே ஒட்டகம் மேய்க்க விட்டுருவாங்க. வெயிலில் வெளியும் வர முடியாது. அந்த 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு தான் விடுவாங்க. சோறும் போடாமல் தண்ணியும் போடாமல் பல பேர் அந்த மாதிரி மாட்டி இருந்திருக்கான். சம்பாரிச்சவனும் இருக்கான் பல பேர். அதேமாரி ரஷ்யாவில் வேலைன்னு சொல்லியிருக்காங்க. என்ன வேலைன்னா கடலில் கப்பல் தள்ளுற வேலைன்ற மாதிரி இவங்களும் ரஷ்யாவில் வேலைன்னொடனே போயிட்டாங்க. அதுக்கு அவங்ககிட்ட காசு வாங்கியிருக்காங்க. ரஷ்யாவில் வேலை, உனக்கு மாதம் 2 லட்சம் சம்பளம் நம்ம காசுக்கு, அதனால் ஒரு 2 லட்ச ரூபா கொண்டாந்து கொடுன்னு சொல்லி ஏஜென்ட் என்ன பண்ணுறாங்க, பல கோடி ரூபா ஆட்டையை போடுறாங்க. இது இவங்க ஊருக்காரன் தான். ஆட்டையை போட்டு நூற்றுக்கணக்கானவங்கள ரஷ்யாவில் கொண்டு போய் அங்கே உள்ள ஏஜென்ட்டை ஒப்படைச்சிட்டாங்க. அங்கே என்ன வேலைன்னா, இப்போ இங்கே அரேபியாவில் ஒட்டகம் மேய்க்கிற வேலை, ஒட்டகத்தை குளிப்பாட்டுற வேலை, ஆடு குளிப்பாட்டுற வேலை, மாடு குளிப்பாட்டுற வேலை தான் இருக்கும். அங்கே என்னன்னா வித்தியாசமாக இருக்குது. பீரங்கி கழுவுற வேலை, பீரங்கி கழுவுறது, பீரங்கியை தொடச்சி வைக்கிறது, குண்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது, இந்த மாதிரி டுபாகூர் வேலை. ஓகே, இந்த வேலையில் கொண்டு போய் விட்டாங்க. சம்பளம்லாம் கொடுத்துருவாங்க. ஆனால் பாஸ்போர்ட்டை பிடிங்கி வச்சுட்டாங்க, திருப்பி வர முடியாது. அப்போ எங்கடா வேலை எங்கடான்னா இப்படியே கூப்பிட்டு போய் கடைசியில் எங்கன்னா போர் முனையில் வேலை. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை நடக்குது. ரஷ்யாவுக்கு புழுக்க வேலை பார்க்குறதுக்கு இவங்களை கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க. குண்டு எடுத்துகிட்டு போய் ஏற்றுறது, லோட் பண்ணுறது, அன்லோட் பண்ணுறது, அந்த இது விழுகுது பாருங்கள் ஷெல்லு, அதெல்லாம் கொண்டு போய் ஓரத்தில் போடுறது, குப்பை கூட்டுறது, பீரங்கி துடைக்கிறது, பீரங்கிக்கு ஆயில் போடுறது, டயருக்கு பஞ்சர் பார்க்குறது, இந்த மாதிரி எச்ச வேலைக்கு கூப்பிட்டு போய் இவங்களை சேர்த்து விட்டாங்க. இவங்க தப்பிச்சு வர முடியல. இந்திய அரசுக்கும் தெரியாது. கடைசியில் பார்த்தா டெட் பாடியாக வருது அங்கேருந்து. இந்த போர் உக்கரத்தில் பார்த்தா
ஆனால் அவன் குடும்பத்தில் என்ன நினைக்கிறாங்க, இவன் ரஷ்யாவில் வேலைக்குன்னு போனால் செத்து போயிட்டான், போரில் செத்துட்டான்றாங்க. என்னென்னா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க வீட்டில் இருக்காங்க, இந்த மாதிரி குண்டடிப்பட்டு செத்துட்டாரு, போரில் செத்துட்டாரு, குண்டு விழுந்தால செத்துட்டாருன்னா இந்திய அரசு அதை பற்றி ஒன்றும் தீவிரமாக இது பண்ணலை முதல்ல. அதுக்கப்புறம் தீவிரமாக விசாரித்து பார்த்தா இவங்கெல்லாம் போர் முனையில் இருந்திருக்காங்க. இவன் எப்படி இந்தியன்ஸ் போய் அப்படி போகக்கூடாது அப்படின்னு எல்லாம் பார்த்தா இந்த குடும்பங்கள்லாம் போய் அழுகுது. எங்கள் பையனை மீட்டு கொடு, போய் ஃபோனையும் காணா, ஒன்றையும் காணா, மெயிலையும் காணா, இதையும் காணான்னு பார்த்தா இவங்க பூரா இந்த பீரங்கி துடைக்கிற வேலை பார்த்துருக்கேன். குண்டு அவன் இவன் மேலே போட்டான்னா செத்து போயிடுவான்ல, சம்பளம் மட்டும் வாங்கிட்டு இருந்திருக்காங்க. அதை மட்டும் ஏதோ அரை குறையாக வாங்கி அனுப்பி இருந்திருக்காங்க. இது பிற்காலத்தில் இந்த போன வருஷம் தான் கண்டுபிடிச்சாங்க. அதை மோடிஜி வந்து புத்தினுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, அப்படியே அவங்க பையங்களா பீரங்கி துடைக்கிறான், சரி ரைட் என்ன செய்யலாம் இல்லை அவங்க பாவம் அங்கேருந்து விடுவிச்சிருங்க, 100 சில பேர் தானே இருக்காங்க, தள்ளி விட்ருங்க, நீங்கள் அதுக்கு வேறு ஆப்பிரிக்க நாடெல்லாம் இருக்காங்க, ஆளை சேர்த்துக்குங்க, இல்லை அவங்க விவரமாக வேலை பார்க்க மாட்டாங்க, உங்களால் தான் விவரமாக வேலை பார்ப்பான்றதுக்காக சேர்த்துருக்கோம். ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி சரி எல்லாத்தையும் அனுப்புகிறேன்னு சொல்லி புத்தின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அதனால் வந்துடுவாங்க. ஓகே. இப்போ அந்த வேலையெல்லாம் காலியாக இருக்கும். இன்னொரு ஏஜென்ட் என்ன பண்ணுவான்னா நீங்களை பூரா வேறு ரூபத்தில் அனுப்பி விடுவான். இது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏஜெண்ட்டை கட்டுப்படுத்த முடியல, ஃபோன் சிம் கார்டு எப்படா வாங்குறாங்கன்னா அதை கட்டுப்படுத்தினாலே நாட்டில் நடக்கிற க்ரைமில் முக்கால்வாசி ஃபினான்ஷியல் க்ரைம் குறைஞ்சி போயிடும். இந்த மாதிரி திருட்டு சீட்டிங் குறையும். அதை நீங்கள் பண்ணாமல் ரேஷன் கார்டை போகிற வரவங்களாம் கொடுத்துட்டு அவங்களே சீட்டிங் பண்ண வச்சுட்டு இவங்க இந்தியா ஃபுல்லாக முதல்ல எங்கே வீக்காக இருக்கோ அங்கே பாருங்கடான்றது தான் நீங்கள். ஓகே சார். திமுகவை அகற்றலை அப்படின்னா அரசியல் இருக்காது, தமிழன் அப்படிங்கிறது தான் என்னுடைய அடையாளம் அப்படின்னு சீமான் அவர்கள் ஒரு விஷயத்த முன்வைக்கிறாரு. நான் வந்துட்டு கருப்பாக குள்ளமாக இருக்கிறதுனால என்னுடைய பேச்சை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த எல்லாத்தையும் இடையில பேசுகிறாரு. அவ்வளோ வெறுப்பாகிட்டாரா, ஒரு மாதிரி சலிச்சிடுச்சா அவருக்கு? ஏன் இந்த மாதிரி அவரை தன்னை தானே வந்துட்டு கருப்பாக இருக்கேன், குள்ளமாக இருக்கேன், இந்த மாதிரிலாம் சொல்லணும்? அது மட்டும் இல்லாமல் விக்கிரவாண்டி அந்த பிரச்சாரத்தப்போ வந்துட்டு திமுகவினருக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் ஒரு கைகலப்பாக இருக்கு. என்ன பிரச்சனை? அது அரசியல் கட்சினாலே கைகளை போடுறது தான், தூக்கி போட்டு பிடிக்கிறது தான், அதெல்லாம் நடக்கிறது தான். சீமானு குள்ளமாயிட்டார் கருப்பாயிட்டாருன்னா அவர் இன்றைக்கி தான் குள்ளமாக கருப்பானாரா? அவர் ஏற்கனவே கருப்பாகவும் குள்ளமாகவும் இருக்கார். இந்த வடிவேல் காமெடி மாதிரி கருப்பாக பயங்கரமாக இருந்தார், இப்போ பயங்கர கருப்பாக இருக்கார். அந்த மாதிரி ஒரு வித்தியாசம் தான், அவரை சொல்லலை நம்ம. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா தன்னுக்குள்ளேயே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சு. ஓகே. ஸோ அது காரணம் வேறு, அதை நம்ம வெளியே சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலில் இருக்கார். இப்போ வெக்ஸ் ஆகி போயிட்டார். இப்போ வந்து இவர் முக ஸ்டாலின் 6 அடியும் இப்படி சுண்டி விட்டால் ரத்தம் வர மாதிரியா இருக்கார். இல்லை எடப்பாடி பழனிசாமி எடுத்துங்க, முக ஸ்டாலின் கூட வேணாம். எடப்பாடி பழனிசாமி என்ன 6 அடியில் அப்படி தகன்னு மின்றாரா? அப்படி இல்லை, அவரும் குட்டையாக தானே இருக்கார். இந்த மாதிரி இருக்குது. அப்போ இவருக்கு வந்து பிஜேபி மேலே ஒரு பிஜேபிக்காரன் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால மோடி மேலே ஒரு இதாகிடுச்சோ அப்படின்னு தோணுது. மோடி மாதிரி நம்ம இல்லையே, ஹைட்டாகவும் சிகப்பாகவும் இருந்தோம்னா 75 வயசில் கூட நம்ம வந்து ஒரு கெத்தாக சுற்றிட்டு இருக்கலாம், நம்ம கருப்பாக பிறந்துட்டோமே அப்படின்ற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் திடீர்னு வந்துச்சோ. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது சில பழக்கங்கள் தொடர்ச்சியாக இருக்கும்போது சில பாதிப்புகள் வரும் அப்படின்றாங்க. அந்த மாதிரி ஏதோ வந்திருக்காங்க. ஓகே.